பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். சிறப்பு புலனாய்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவ எதிரொலி. வெளியாட்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பது உள்ளிட்ட புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மீதான பேருந்து எரிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழகத்தில் 2553 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டம் இன்று முதல் மாநகர பேருந்துகளில் அறிமுகம். முதற்கட்டமாக SBI வங்கி மூலம் 50,000 அட்டைகளை இலவசமாக வழங்க ஏற்பாடு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 7 பேர் கைது. 17 ஆண்டுகளாக தங்கியிருந்ததாக விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே செல்போன் மோகத்தால் 10ஆம் வகுப்பு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. பள்ளிக்கு செல்லாமல் செல்போன் பயன்படுத்தியதை கண்டித்ததால் மாணவர் விபரீத முடிவு. தமிழகத்தில் திமுக கட்டாயமாக 200 தொகுதிகளில் வெற்றி பெற முடியாது. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி வரும் 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு. தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் துவக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு பேருந்தில் நடத்துனரை தாக்க முயற்சி. டிக்கெட் எடுக்க சொன்னதால் தாக்க முயன்ற மது பிரியரின் அலப்பறை குறித்த வீடியோ வைரல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு எதிரொலி. நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை பள்ளிகளை மூட மாநில அரசு உத்தரவு.
தலைநகர் டெல்லியில் நிலவி வரும் கடுமையான பனிமூட்டம். மூடு பனியால் பார்க்கும் திறன் குறைவாக இருப்பதால் விமான சேவை பாதிப்பு. கேரளாவில் மதுபோதையில் காரை ஓட்டி சென்று 9 வயது சிறுமியின் மீது மோதிய இளைஞர் கைது. சிறுமியை மோதி தூக்கி வீசிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் இடம்பெறப் போகும் வீரர்கள் யார்? பிசிசிஐ நடத்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு என தகவல். நல்ல கதை கிடைத்தால் மீண்டும் நடிகர் ரஜினிகாந்துடன் பணியாற்றுவேன். சென்னை விமான நிலையத்தில் இயக்குனர் சங்கர் பேட்டி. சென்னையில் நடைபெற்ற மதகஜராஜா பட விழாவில் கை நடுக்கத்துடன் பேசிய நடிகர் விஷால். பேச முடியாமல் தவித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி. ஜிவி பிரகாஷ் நடிக்கும் 25வது படமான கிங்ஸ்டனின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியாகிறது. மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.